நான் தான் இத பண்ணேன்னு எப்படியோ கண்டுபிடிச்சு என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. ஐயோ, நீ என்னவான்னு சொல்லினுகிற? டென்ஷன் ஆகாது. அதுக்குள்ள கௌதம் வந்து என்ன காப்பாத்திட்டாரு. நாங்க சேர்ந்துதான் இத பண்ணோன்னு பழைய தாமேல போட்டுக்கிட்டாரு. அப்பாடா, நான் கொஞ்ச நேரத்துல பயந்தே போட்டேன். பயப்படாதம்மா, நான் நினைச்சதை சாதிக்காம இந்த வீட்டை விட்டு போயிடுவேனா? என்ன, நான் போட்ட பிளான் தான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. சரி, அத்த உடுக்கண்ணு, உனக்கு என்ன இதெல்லாம் புதுசா? என்ன? இல்ல கண்ணு, இதோட முடிஞ்சிச்சா? இன்னும் நிறைய பிளானுக்கு இதுன்னு சொன்னேன். என்ன வெண்ணிலா வரா? நம்ம பேசிட்டு இருந்ததை விட்டு கேட்டுப்பாளோ? அக்கா, பேசிக்கிட்டு இருக்கும்போதே கட் பண்ணிட்டா. அக்கா ஏன்க்கா இப்படி பண்ற? நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது, இதெல்லாம் உனக்கு தேவையா? பாரு, அத்தை அரைஞ்சதுல எப்படி வீங்கிருச்சு. மருந்து போட்டு விடுறேன் வா. ஏய், என்னடி பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்கிட்ட வந்து நல்லவ மாதிரி ஆக்டிங் போடுறியா? நான் என்ன பண்ணேன்? சும்மா நடிக்காதடி. அண்ணாமலை அத்தை கிட்ட நீ தானே சொன்ன? நானா? வாய மூடுறி. நீ சொல்லாம அப்புறம் எப்படி அவங்களுக்கு தெரியும்? நான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சு பண்ணா நீ என் வாழ்க்கையவே கெடுக்க பாக்குறியா? நான் உன்கிட்ட இதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன்ல, அப்புறமா உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது? நியாயமா பார்த்தா உன் மேல நான் தான் கோவப்படணும். நான் சொல்ல சொல்ல கேட்காம யாருக்கும் தெரியாம பவுடர் கலந்து அது வருண் உயிருக்கே ஆபத்தா வந்துருச்சு. நல்ல வேளை, கடவுள் புண்ணியத்துல அவருக்கு எதுவும் ஆகல. அவருக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தது. என்ன சொன்ன? அத்தை கிட்ட நான் தான் சொன்னேனா? ஆமா, நான் தான் சொன்னேனே வச்சுக்கோ. உன்னால என்ன பண்ண முடியும்? இப்ப எப்படிங்க இருக்கு? தலைதான் லைட்டா வலிச்சுக்கிட்டே இருக்கு. மயங்கி வேண்டீங்கல்ல, அதனால கொஞ்ச நேரம் அப்படிதான் இருக்கும். இந்தாங்க, இந்த டேப்லெட்டை போடுங்க. இத நம்பி சாப்பிடலாமா? என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் வேணும்னு பண்ணலங்க. நிஜமா அந்த பால்ல பவுடர் கலந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும் வெண்ணிலா, நீ என் உயிரை காப்பாத்த போராடினவ. நீ எனக்கு கெட்டது பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ எல்லாரையும் கண்மூடித்தனமா நம்பாத. ஆரம்பத்துல இருந்து உங்க அக்கா பண்ற எதுவுமே சரியில்லை. ஏங்க அப்படி சொல்றீங்க? பின்ன உங்க அக்கா இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து அவங்க பண்ற எல்லாமே பிரச்சனையா தான் முடியுது. அன்னைக்கு சாரா செத்துட்டான ஒரு பொய் சொல்லி எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு. அன்னைக்கே அவங்க திருந்துவாங்கன்னு நினைச்சேன். ஆனா மறுபடியும் இன்னைக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. இல்லங்க, அக்கா ஏன் நல்லதுக்காக தான் இப்படி பண்ணா. ஆமா, உண்மையை சொல்லு. நீ உங்க அக்காவுக்காக சப்போர்ட் பண்ற, ஓகே. நானா இருந்தாலுமே அதுதான் பண்ணுவேன். ஆனா எனக்கு தெரிய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உங்க அக்கா மிஸ்டேக் பண்றாங்கன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கியா? இங்க பாரு, எனக்கு உங்க அக்கா மேலெல்லாம் எந்த கோபமும் இல்லை. அவங்கள நான் குறை சொல்லவும் விரும்பல. ஏன்னா கௌதமனா இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காரு. அந்த சந்தோஷத்துக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. நீ உங்க அக்காவை ரொம்பலாம் நம்பாத. அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. நீங்க அக்காவை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அவ உண்மையிலேயே ரொம்ப நல்லவ. அவ சின்ன வயசுல இருந்து என்ன ஒரு அம்மா மாதிரி பாத்துக்கிட்டா. நான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும்னு என்னை விட அதிகமா ஆசைப்பட்டது அவதான். அதான் இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே அதை எப்படியாவது சால்வ் பண்ணணுங்கிற டென்ஷன்ல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா. எனக்காக அவ வாழ்க்கையே விட்டு கொடுத்திருக்காங்க. எனக்கு எப்பவும் கெட்டது நினைக்க மாட்டா. உன்னை நினைச்சா பெருமையாவும் இருக்கு, அதே நேரத்துல இவ்ளோ இன்னசென்ட்டா இருக்கேன்னு பாவமாவும் இருக்கு. இதுக்கப்புறம் உன் இஷ்டம்.
என்ன சார் இப்படி அமைதியா இருக்கீங்க? முதல்ல அண்ணாமலை மேடத்தை வெளியே வர சொல்லுங்க. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். இல்ல, அத்தை ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காங்க. இப்ப அவங்கள பார்க்க முடியாது. உங்க பிரச்சனைய நானே அத்தை கிட்ட பேசிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல முடிவா சொல்றேன். இப்ப நீங்க கிளம்புங்க. அதெல்லாம் முடியாது சார். எதுவா இருந்தாலும் எங்க முன்னாடி வந்து சொல்ல சொல்லுங்க. அது வரைக்கும் இந்த இடத்த விட்டு நாங்க போக மாட்டோம். முதல்ல கூப்பிடுங்க மேடத்தை. என்னங்க சத்தம்? தெரியலீங்களே மேடம். வா பார்க்கலாம். நான் தான் அப்புறமா பேசுறேன்னு சொல்றேன்ல. இப்ப நீங்க கிளம்புங்களா? தேவையில்லாம என்ன பிரச்சனை இங்க? மேடம், நாங்க உங்களை பார்க்க தான் வந்தோம். எங்களெல்லாம் ஞாபகம் இருக்கா? நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்களே, அந்த ஜோடிங்கெல்லாம் நாங்க தான். எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சீரா ஒரு கிரவுண்ட் நிலம் தரேன்னு சொன்னீங்களே, அதாவது ஞாபகம் இருக்கா? ஏங்க, அதான் சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன? கல்யாணம் மட்டும் தானே பண்ணி வச்சீங்க. எங்களுக்கு தரேன்னு சொன்ன நிலம் எங்க? என்ன சார், எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? உங்களை யார் வர சொன்னது? மேடம், இங்கிருந்து தான் கால் பண்ணாங்க மேடம். அண்ணாமலை சில்க்ஸில் ஏதோ ப்ராப்ளம் கால் பண்ணாங்க மேடம். அதனால தான் எல்லாரும் இங்கே வந்தோம் மேடம். உள்ள என்ன மேடம் நடக்குது? இங்க என்ன பிரச்சனை? பிரச்சனையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. உள்ள டிஸ்கஷன் தான் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க கிளம்புங்க ப்ளீஸ். பதில் சொல்லுங்க மேடம். எங்களுக்கு முடிவு தெரியற வரைக்கும் நாங்க போக மாட்டோம். நான் சொல்றத கேளுங்க. கண்டிப்பா உங்க நிலம் வந்துரும். இப்போ பிரச்சனை பண்ணாம கிளம்பி போங்க. இனியும் ஏமாற நாங்க தயாரா இல்ல. எங்களுக்கு நிலம் வேணும் மேடம். உள்ள பார்த்தா ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது. நீங்க ஒண்ணே இல்லன்னு சொல்றீங்க. நீங்க தள்ளுங்க, நாங்க உள்ள போய் பாக்குறோம். இருங்க ப்ளீஸ், ஒரு நிமிஷம் இருங்க. வாங்க போலாம். ப்ளீஸ் இருங்க. நீங்க கடைக்குள்ள எல்லாம் போக கூடாது. இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். என்ன அவங்க இப்படி பேசிட்டு போறாங்க? ஒண்ணுமே புரியலையே. எக்ஸ்கியூஸ் மீ மேம், நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு மேம். வெளியே மீடியாலாம் நிக்கிறாங்க மேம். ஏதோ பிரச்சனைன்னு நியூஸ் வந்ததா சொல்றாங்க மேம். அது ரொம்ப கான்ஃபிடென்ஷியல். நீ உடனே லாக்கர்ல இருக்கிற பிரவுன் கலர் ஃபைல் எடுத்துக்கிட்டு ஆபீஸ்க்கு வா. லேட் பண்ணிடாத. உடனே வா. சரிங்க அத்தை, நான் உடனே கிளம்பி வரேன். ம். ஏய், என்னடி எங்க இவ்வளவு அவசரமா போற? அக்கா, அத்தை இந்த ஃபைலை எடுத்துட்டு வர சொன்னாங்க. அதான் எடுத்துட்டு போறேன். அதுக்கு நீ ஏன் போற? வேற யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? இல்லக்கா, அத்தை என்னதான் எடுத்துட்டு வர சொன்னாங்க. முக்கியமான ஃபைல். நானே கொடுத்துட்டு வரேன்.